எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 21, 22. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்பு கூறுகிற யாவர் அப்படின்னு சொன்னா ஒட்டு மொத்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிற யாவர் அப்படின்னா எத்தனை பேரானாலும். எப்படிப்பட்ட அன்பு இயேசுவினிடத்திலே செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? இயேசுவினிடத்தில் என்ன அன்பு கூறணுமா? அழியாத அன்பு. அழியாத அன்பு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடு. இந்த காலை நேரத்தில் இயேசுவினிடத்தில் நாம் எப்படிப்பட்ட அன்பு கூற வேண்டும்? அழியாத ஒரு அன்பு. ஆண்டவரே, என்னுடைய அன்பு ஒருபோதும் அழியாது, மாறாத அன்பு. ஆண்டவரே, துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், நோய் வந்தாலும், மரணமே வந்தாலும் உம்முடைய அன்பு என்னை விட்டு மாறாது. இந்த காலை நேரத்தில் நான் உம்மிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டேன் என்பதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தாரே, அவருடைய ரத்தத்தினாலே என்னை மீட்டாரே, அதற்கு ஈடாக என்ன அன்பு நான் செலுத்துகிறேன்? என்னுடைய அன்பு போதாதையா. நான் உம்மிடத்திலே ஜெபிக்கிறதெல்லாம் எனக்கு தாரும் தாரும் என்றுதான் கேட்கிறேன். என்னை தருகிறேன் என்று கேட்கிறதில்லை. நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கேட்கிறதில்லை. ஆண்டவரே, உம்மிடத்திலே அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற நான், என்னோடு கிருபை உண்டாயிருப்பதாக. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விஷயம் அங்க. இது பவுல் எழுதுகிறார். அதுக்கு முன்னுரையாக சொல்றாரு என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தினாலே, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து எழுதுகிறார். ஆச்சுங்களா? 2வது, எபேசு பட்டணத்திலே, அது ஒரு பட்டணம் எபேசு என்பது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. தன்னை பற்றி எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். எபேசு பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு. அப்ப 2 விஷயம். பவுல் எழுதுகிறார், பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். இந்த நிருபம் எபேசு பட்டணத்திலே உள்ள விசுவாசிகளாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது. இப்ப நாம் அதை தியானிக்கிறோம். நாமும் கூட எண்ணூர்லே உள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களாகிய நமக்கு எழுதப்பட்டது. வசனத்தை நம்மோட ரிலேட் பண்ணிக்கணும். நல்லா இந்த காலையில ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வர வேண்டும். என்னை தேவன் பரிசுத்தவான் ஆக்கி இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். அப்ப மனிதனுக்கு என்ன தேவை? மனிதனுக்கு முதல்ல என்ன தேவை? கிருபை என்றால் என்னது? தயவு. தயவு. நான் யாருன்னா கேட்டான், எப்படி இருக்கீங்கய்யா? நான் சொல்ல, உங்க தயவுல உங்க அன்புல நல்லா இருக்கிறேன்னு. இன்னும் அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லுங்க. ஆமா, இயேசுவே தேவனுடைய கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய். இயேசுக்கே மனுஷனுடைய தயவு தேவைப்பட்டதுன்னா எனக்கும் மனுஷனுடைய தயவு தேவைப்படுகிறது. மனுஷனுடைய தயவு இல்லாம நான் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அப்ப 2வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? ஒரு வாழ்த்துறை ஆரம்பிக்கிறார். வாழ்த்துதலோடு கூட. அல்லேலூயா சொல்லுமா? ஒரு வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறார். என்ன வாழ்த்துறை சொல்றாரு? நம்முடைய கர்த்தரா பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை உண்டாயிருப்பதாக, சமாதானம் உண்டாயிருப்பதாக. காலை நேரத்திலே கர்த்தர் நம்மை கிருபையினால் நிறைப்பாராக, சமாதானத்தினால் நிறைப்பாராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று பவுல் சொல்லுகிறார்? ஏன் சொல்லுகிறார் என்றால், நம்ம எல்லாரும்
ஆவிக்குரியவர்கள். நம்ம எல்லாரும் யாரு? சத்தமா சொல்லுங்க. மாம்சத்துக்குரியவர்கள் வேற, ஆவிக்குரியவர்கள் வேற. இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆவிக்குரியவன். சொல்லுங்க எல்லாரும். விசுவாசிகளாகிய நான் முதலாவது தெளிவடைய வேண்டியது, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லையா என்றால், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். சகல ஆசீர்வாதத்தினால் எங்கே? உன்னதங்களிலே. உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப நான் உன்னதத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அந்த ஒரு சிந்தை, ஹெவன்லி, பரலோகத்திலே பரலோக ஆசீர்வாதங்களால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த விளக்கம் தெளிவு இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே சும்மா வந்து சும்மா போனோமானால் நம்மை விட பரிதாபமான ஆட்கள் யாரும் இல்லை. நம்மை விட பரிதாபமான ஆட்கள் யாரும் இல்லை. இந்த வெளிப்படுத்தலோடு நீங்கள் செல்வீர்களானால், இன்று அல்ல, இன்னும் 1 வருஷம் அல்ல, இன்னும் 10 வருஷம் அல்ல, எத்தனை ஆண்டுகள் நீங்கள் உயிராயிருந்தாலும் அத்தனை ஆண்டுகளும் நீங்கள் வெளிப்படுத்தல் பெற்றவர்களாக நீங்கள் இங்கே செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் என்னை உன்னதத்திலே பரலோகத்திலே உள்ள ஆசீர்வாதங்களால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் இந்த உலகத்திலே பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவனாக வாழுகிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழுவேன். ஹல்லேலூயா. எந்தெந்த கோலங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா துரைத்தனங்களுக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. இது 2வது கோலம். முதலாவது கோலம் பரலோகம், 2வது ஒரு கோலம் ஸ்பெயர். எந்த கோலம் என்று கேட்டால், இம்மையிலும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல, இந்த ஸ்பெயர்ல எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில், இது 3வது கோலம், வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எந்தெந்த ஸ்பேர், எந்தெந்த கோலங்களிலே, எந்தெந்த டைமென்ஷன்ல ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், உன்னதங்களிலே துரைத்தனம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. உன்னதத்தில் என்ன இருக்குது? பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ். ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் என்ன செய்யாது? கேட்கப்படாது. அங்கே பிரின்சிபாலிட்டிஸ் இருக்குது, துரைத்தனங்கள், பவர்ஸ் இருக்குது, பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், வானமண்டலில் உள்ள பொல்லாதாவின் சேனைகள் உங்களுடைய ஜெபத்தை அப்படியே என்ன செய்யும்? தடுக்கும். உங்களுடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகாது, தேவனிடத்துக்கு போகாது, போகாத வண்ணமாக உங்களுடைய ஜெபத்தை தடுக்கும். அந்த எல்லாம் பிசாசு தடுப்பான். ஏனென்றால் உன்னதங்களில் உள்ள பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ். நாம் நினைக்கிறோம் பூலோகத்துல தான் பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் இருக்கு நினைக்கிறோம். பூலோகத்துல தான் துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று நினைக்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல 11ஆம் வசனத்துல நாம் பார்த்தோம். ஆனால் உன்னதத்திலேயும் இருக்கிறது, heavenly places. இத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், என் ஜெபத்துக்கு பதிலே இல்லை. ஆனா இந்த உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஜெபத்தை தடுக்கிறதற்காக உன்னதங்களிலே துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும்
அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக, இது அடுத்த ஸ்பேர், அடுத்த கோலம், சபையின் மூலமாய் தெரிய வரும் பொருட்டாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலே பொல்லாதாவின் சேனைகளோடும், வான மண்டலங்களிலே உள்ள போராட்டம். முதலாவது பார்த்தோம், சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? ஹெவன்லி, உன்னதங்களிலே. இரண்டாவது இம்மையிலே. மூன்றாவது ஃபியூச்சர், எதிர்காலத்திலே. நான்காவது சபையிலே. நாலாவது கோலம் சபையிலே, சபையிலே. அஞ்சாவது எங்க? வான மண்டலங்களிலே. பிரைஸ் தி லார்ட். இந்த எபேசியர் நிருபத்தினுடைய 5 கோலங்களிலே கர்த்தர் நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.